வணக்கமகளே. வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம். போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், வரும் வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி முகூர்த்தம், 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 26ஆம் தேதி அன்று கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வரும் 23, 24ஆம் தேதி ஆகிய நாட்களில் சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலான சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வரும் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் 24ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்களில் 485 பேருந்துகளும் மற்றும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 60 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதியன்று 70 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதியன்று 20 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் திங்கட்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்.